सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 6/12/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: ஆன்மீக விளக்கில் ஆன்மீக வீட்டில் பூச்சிகளாகி பலியாகி விடுங்கள். நினைவில் மூழ்கி விடுவது என்றால் அன்பில் ஐக்கியமாவது. தன்னை முழு உலகின் நடுவில் பிரகாசமாக இருக்கும் விசேஷமான அதிர்ஷ்ட நட்சத்திரம் என்று அனுபவம் செய்கிறீர்களா? அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களை சுயம் தந்தையே மகிமை செய்கின்றார். இதைவிட உயர்ந்த பாக்கியம் வேறு யாருக்காவது இருக்க முடியுமா? எப்பொழுதும் அந்த மாதிரி குஷி இருக்கிறதா? உங்களுடைய குஷியை பார்த்து பார்ப்பவர்களின் வேதனை மற்றும் துக்கம் என்ற மேக கூட்டங்கள் கலைந்து விட வேண்டும். துக்கத்தை மறந்து சுகத்தின் ஊஞ்சலில் ஆடிவிட வேண்டும். அந்த மாதிரி தன்னை அனுபவம் செய்கிறீர்களா? எப்படி பாரஸ் என்ற உலோகத்துடன் இரும்பும் இணையும் போது தங்கமாகி விடுகிறது என்ற வர்ணனை இருக்கிறது. அப்படி தங்க மணிகள் உங்களுடைய தொடர்பினால் மற்ற இரும்பு உலகத்து ஆத்மாக்களும் தங்கமாகிவிட வேண்டும். அந்த மாதிரி நிலையை தன்னுள் அனுபவம் செய்கிறீர்களா? எந்த ஒரு ஆத்மாவும் பிச்சைக்காரனாகி வருகிறார் என்றால் பின்பு அவர் அனைத்தும் நிறைந்தவராகி செல்ல வேண்டும். அந்த மாதிரி தன்னுடைய எதிர்காலத்தின் உருவத்தை தினசரி தன்னுடைய கண்ணாடியில் பார்க்கிறீர்களா? எந்த நேரம் பார்க்கிறீர்கள்? அமிர்த வேளையா? பார்ப்பதற்கான நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது பார்த்து கொண்டே இருக்கிறீர்களா? முழு நாளில் எத்தனை தடவை பார்க்கிறீர்கள்? அடிக்கடி பார்க்கிறீர்களா அல்லது ஒரு தடவை தான் பார்க்கிறீர்களா? இக்காலத்தின் நாகரிகமாக அடிக்கடி தன்னுடைய முகத்தை பார்த்து கொள்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய லட்சணங்களை பார்க்கிறார்கள். மேலும் நீங்கள் தன்னுடைய எதிர்காலத்தை பார்க்கிறீர்கள். உங்களுக்கு லட்சணங்களின் பக்கம் கவனம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நேரமும் எதிர்காலத்தை உயர்ந்ததாக ஆக்குவதற்கான கவனம் இருக்கிறது. அப்படி தன்னுடைய உருவத்தில் எவ்வளவு ஆன்மீக தன்மை அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று தன்னுடைய எதிர்காலத்தின் உருவத்தை பார்க்கிறீர்களா? எப்படி அந்த மனிதர்கள் லௌகீக பார்வையினால் உருவத்தில் மற்றும் முகத்தில் தன்னுடைய அழகை பார்க்கிறார்கள். எவ்வளவு நான் அழகாக ஆகியிருக்கிறேன். மேலும் நீங்கள் அனைவரும் ஆன்மீக உருவத்தை பார்க்கிறீர்கள். ஆன்மீக தன்மை என்ற அழகை பார்க்கிறீர்கள். இன்றோ விசேஷமாக தூர தேசத்தைச் சேர்ந்த மற்றும் இரட்டை வெளிநாட்டினர், அதாவது திரிகாலதர்ஷி குழந்தைகளோடு விசேஷமாக சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். இதுவும் விசேஷ அதிர்ஷ்டம்தான் ஆனது இல்லையா? அந்த மாதிரி அதிர்ஷ்டசாலி என்று தன்னை நினைக்கிறீர்களா? பல கோடி மடங்கு பாக்கியசாலி என்று தன்னை நினைக்கிறீர்களா? அல்லது சௌபாகியசாலி என்று நினைக்கிறீர்களா? அல்லது பல கோடி மடங்கு என்ற வார்த்தையும் ஒன்றும் இல்லையா? தன்னை என்னவென்று நினைக்கிறீர்கள்? பல கோடி மடங்கோ நம்முடைய கால் அடிகளில் நிரம்பி இருக்கிறது என்று கூறுங்கள். யாருடைய அடிகளில் அநேக கோடிகள் நிரம்பி இருக்கிறதோ அவர் சுயம் என்னவாக இருப்பார்? எப்படி ஏதாவது விசேஷத்தை கூறுகிறார்கள் அல்லது தன்னுடைய உயர்ந்த நிலையை வர்ணனை செய்கிறார்கள் என்றால், அவரோ என் காலடியில் இருக்கிறார், என் முன்பு இவர் என்ன, ஒன்றுமே இல்லை என்று கூறுவார்கள். அதுபோலவே பல கோடியோ உங்கள் காலடியின் கீழே இருக்கிறது. அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டசாலியா நீங்கள்? தன்னுடைய பாக்கியத்தை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் என்னவாக ஆகிவிடுவீர்கள்? பாக்கியத்தை நினைவு செய்து செய்து தந்தையையும் விட மிக உயர்ந்த மற்றும் தந்தையின் தலைக்கும் கிரீடமாகி விடுவீர்கள்.
தன்னுடைய மிக உயர்ந்த நிலையின் நினைவு சின்னத்தை பார்த்திருக்கிறீர்களா? உங்களுடைய மிக உயர்ந்த பாக்கியத்தின் அடையாளத்தின் நினைவு சின்னமாக எது இருக்கிறது? அதன் மூலம் அனைவரையும் விட மிக உயர்ந்த பிரசித்தி உள்ளவராக ஆகுகிறீர்கள். விராட சுரூபத்தில் பிராமணர்களின் மிக உயர்ந்த சின்னமாக குடுமியை காண்பித்திருக்கிறார்கள். குடுமியை விட உயர்ந்தது ஏதாவது இருக்கிறதா? சக்தி சேனையும் தங்களை அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் என்று நினைக்கிறீர்களா? தந்தையும் இன்று விசேஷமாக குழந்தைகளின் விசேஷ பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். எப்படி மூலை முடுக்குகளிலிருந்தும் வெளிநாட்டின் மூலைகளிலிருந்தும் வெளிப்பட்டு தன்னுடைய வீட்டை வந்து சேர்ந்து விட்டார்கள். தந்தையும் வீட்டில் வந்திருக்கும் குழந்தைகளுக்கு அரை கல்பமாக ஆசை வைத்திருந்தவர்கள் இங்கு வரை வந்து சேர்ந்து விட்டார்கள் என்றால், குழந்தைகள் அவ்வாறு அவர்கள் வந்து சேர வேண்டிய இடத்திற்கு வந்ததை பார்த்து மற்றும் அனைத்து ஆசைகளும் நிறைவேறியதை பார்த்து தந்தையும் மகிழ்ச்சி அடைகிறார். வெளிநாட்டு குரூப்பில் விசேஷமாக என்ன இருக்கிறது? வெளிநாட்டினரை பார்த்து தந்தையும் வெளிநாட்டினரின் விசேஷத்தை பார்த்து கொண்டே விசேஷமாக மகிழ்ச்சி அடைகிறார். ஏனென்றால் பெரும்பான்மையோர் பாரதவாசிகளாக இருந்தாலும் இப்பொழுது வெளிநாட்டினர் என்று கூறப்படுகிறார்கள். அப்படி பெரும்பான்மையோரில் யார் முதல் தரமானவர்களோ அவர்கள் வந்ததுமே வீட்டில் பூச்சிக்கு சமமாக விளக்கு ஒளியில் விழுந்து இறந்து விடுவது போல் அதில் பிறகு யோசிப்பதற்கு ஒன்றும் இல்லை. கேட்டார்கள், அனுபவம் செய்தார்கள், பிறகு அதன்படி நடக்க ஆரம்பித்தார்கள். அப்படி வெளிநாட்டினரில் இந்த சிறப்பு பாரதவாசிகளை விட விசேஷமாக உள்ளது. பாரதவாசி முதலில் கேள்வி கேட்பார்கள், பின்பு யோசிப்பார்கள், பிறகு ஸ்வாகா ஆவார்கள். வெளிநாடுகளிலிருந்து வெளியாகி இருக்கும் ஆத்மாக்களில் விளக்கொளியில் வெட்டில் பூச்சிக்கு சமமாக ஸ்வாகா ஆவதற்கான விசேஷம் இருக்கிறது. புரிந்ததா? எப்படி வெகு தூரத்தில் அமர்ந்து மிகவும் துடிப்பில் இருக்கிறார்கள். மேலும் அந்த மாதிரி துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாவிற்கு இருப்பிடம் கிடைத்துவிட்டது என்றால், அந்த மாதிரி துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் பெரும்பான்மையோரின் ரூபத்தில் குரூப்பில் தென்படுகிறார்கள். புரிந்ததா? தன்னுடைய விசேஷத்தை தெரிந்து கொண்டீர்களா? வீட்டில் பூச்சியாக இருக்கும் காரணத்தினால் தானாகவே அவர்களுடைய முயற்சியில் நினைவு மற்றும் சேவையை தவிர வேறு எதுவும் இருப்பதில்லை. எனவே வேகமாக செல்கிறார்கள். நீங்கள் எப்பொழுது ஏன் மற்றும் என்ன என்ற கேள்வி கேட்கிறீர்களா? மாயாவின் தாக்குதலில் தோல்வி அடைபவர்களா அல்லது எப்பொழுதும் வெற்றி அடைபவர்களா? மாயாவிற்கு தோல்வியை தருபவர்களா அல்லது தோல்வி அடைபவர்களா? அப்படி வெளிநாட்டினருக்கு தந்தையின் விசேஷமான லிஃப்டும் இருக்கிறது. அந்த கிஃப்டின் காரணமாக வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த விசேஷத்தை எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்யுங்கள். ஏன் மற்றும் என்ன என்ற கேள்விக்கு பதிலாக எப்பொழுதும் மாஸ்டர் திரிகாலதர்சி நிலையில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியம் மற்றும் எண்ணத்தை அதன் பிரகாரமே சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். எப்பொழுது திரிகாலதர்சியாக இருக்கிறீர்கள் என்றால் ஏன் மற்றும் என்ன என்ற கேள்வி முடிவடைந்து விடும் இல்லையா? ஆகவே எப்பொழுதும் மாஸ்டர் திரிகாலதர்சி நிலையில் நிலைத்திருங்கள். எப்பொழுதும் தன்னை ஒரு தந்தையின் நினைவில் மூழ்கி இருந்து தந்தைக்கு சமமானவர் என்று புரிந்து நடந்து கொள்ளுங்கள். எப்படி தத்துவ யோகி நான் தத்துவத்தோடு சேர்ந்து விடுவேன் மற்றும் ஐக்கியமாகி விடுவேன் என்ற இந்த லட்சியத்தை தான் வைக்கிறார்கள். ஆனால் இந்த அனுபவம் செய்வதில்லை. இந்த நேரம் ஞானத்தின் ஆதாரத்தில் தந்தையின் நினைவில் மூழ்கி விடுவது மற்றும் அன்பில் ஐக்கியமாகி விடுவது, தன்னைத்தானே மறந்து விடுவது என்ற இதைத்தான் அவர்கள் ஒன்றர கலந்து விடுவது என்று கூறுகிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். எப்பொழுது அன்பில் ஐக்கியமாகி விடுகிறீர்களோ, அதாவது அன்பில் முழுமையாக மூழ்கி விடுகிறீர்களோ, அப்பொழுது தந்தைக்கு சமமாக ஆகிவிடுகிறீர்கள். இதைத்தான் அவர்கள் ஒன்றர கலந்து விடுவது என்று கூறுகிறார்கள். அப்படியானால் அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்களா? ஆத்மா தந்தையின் அன்பில் தன்னை முற்றிலும் மறந்த நிலையில் அனுபவம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி அனுபவம் ஆகிறதா? எப்படி யாராவது கடலில் மூழ்கிவிட்டார் என்றால் அந்த நேரம் அவருக்கு என்ன அனுபவமாகும்? கடலை தவிர வேறு எதுவுமே தென்படாது.
அப்படி தந்தை, அதாவது சர்வ குணங்களின் கடலில் மூழ்கி விடுவது என்ற இதைத்தான் அன்பில் ஐக்கியமாகி விடுவது என்று கூறுவது. அதாவது தந்தையின் அன்பில் மூழ்கி விடுவது தந்தையில் மூழ்கி விடுவதில்லை, ஆனால் தந்தையின் நினைவில் மூழ்கி விடுவது. அந்த மாதிரி அனுபவம் ஆகிறதா? வெளிநாட்டு பார்ட்டியை பார்த்து அவர்களுடைய எதிர்காலத்தை பாப்தாதா பார்க்கிறார். வெளிநாட்டு பார்ட்டியின் எதிர்காலமாக என்ன இருக்கிறது? சத்யுகத்தின் எதிர்காலம் அல்ல. சத்யுகத்தின் எதிர்காலமோ ராஜா ராணி ஆகும். ஆனால் சங்கமயுகத்தின் எதிர்காலம் என்ன? தந்தையை வெளிப்படுத்துவதற்கானது. ஆனால் அதை எப்பொழுது செய்வீர்கள்? அதனுடைய தேதி என்ன? எதுவரை தேதியை நிர்ணயம் செய்யவில்லையோ அதுவரை சக்திசாலியான திட்டம் உருவாகாது. வெளிநாட்டினர் மூலமாகத்தான் பாரதத்தின் கும்பகர்ணன் எழ வேண்டும். ஒருவேளை செய்துவிடுவோம் என்று நீங்களும் யோசித்தீர்கள் என்றால் அவர்களும் எழுந்து விடுவோம் என்று கூறுவார்கள். எனவே எழுப்புபவர்களுக்கு முழு சக்தியுடன் தன்னுடைய சக்திசாலியான திட்டத்தை உருவாக்க வேண்டியதாக இருக்கும். இந்த வருடம் இதை செய்யத்தான் வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால்தான் அவர்களும் இந்த வருடத்திற்குள் எழத்தான் வேண்டும் என்று யோசிப்பார்கள். இப்பொழுது எழுப்புபவர்களிடமும் காலம் நிச்சயிக்கப்படவில்லை. எனவே எழுபவர்களிடமும் காலம் நிச்சயிக்கப்படவில்லை. எப்படி செய்யவோ வேண்டும் என்று எழுப்புபவர்கள் யோசிக்கிறார்கள் என்றால் அதேபோல் எழவோ வேண்டும். கடைசியில் எழுந்து விடுவோம் என்று எழ வேண்டியவர்களும் யோசிக்கிறார்கள். எனவே வெளிநாட்டினரின் எதிர்காலமாக என்ன இருந்தது? பாரதத்தின் பெயர் புகழ் பெற்றவர்களை எழுப்ப வேண்டும். இதுதான் வெளிநாட்டினரின் எதிர்காலம். சாதாரண கும்பகர்ணனை அல்ல, ஆனால் பெயர் புகழ் பெற்ற கும்பகர்ணர்களை எழுப்ப வேண்டும். அந்த ஒருவர் எழுவதினால் அநேகர் எழுந்து விடுவார்கள். அவரைத்தான் பெயர் புகழ் பெற்றவர் என்று கூறுவது. பூமி மற்றும் மேடையோ தயாராகி கொண்டே இருக்கிறது. நடிகர்களுக்கு இப்பொழுது தன்னுடைய பாகத்தை மட்டும் செய்ய வேண்டும். ஆனால் பாத்திரம் கூட கதாநாயக பாத்திரம். சாதாரண பாத்திரத்தினால் ஒன்றும் நடக்காது. கதாநாயக பாத்திரம் செய்வதினால் கும்பகர்ணர்களும் எழுந்து ஹியர் ஹியர், கேட்டீர்களா கேட்டீர்களா என்று கூறுவார்கள். நல்லது. அந்த மாதிரி எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு பொறுப்பாளராயிருக்கும் பிரகாசித்து கொண்டிருக்கும் ஜோதி, எப்பொழுதும் தன்னுடைய மற்றும் நேரத்தின் மதிப்பை தெரிந்திருக்கக்கூடிய அந்த மாதிரி விலை மதிக்க முடியாத ரத்தினம், உலகத்தின் ஷோகேஸ் விசேஷமாக பிரசித்தியாகக்கூடிய அனைத்து சித்தி சொரூபமானவர்களுக்கு ஒவ்வொரு எண்ணத்தை சொரூபத்தில் கொண்டு வரக்கூடிய தந்தைக்கு சமமாக அனைத்து குணங்களை சேவை மற்றும் சொரூபத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த மாதிரியான விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் அவ்யக்த பாப்தாதாவின் சந்திப்பு. 1. ஒவ்வொரு அடியிலும் எப்பொழுதும் வெற்றி நிரம்பி இருக்கட்டும் என்பதுதான் நேரத்தின் அருகாமையின் அடையாளமாகும். வெற்றி கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்ற இது கனவிலும் எண்ணத்திலும் கூட வராது. ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு பின்னால் நிச்சயமான ரூபத்தில் வெற்றி தென்படும். செய்யலாமா அல்லது வேண்டாமா, மேலும் நடக்குமா அல்லது நடக்காதா என்ற இந்த எண்ணமும் எழாது. என்ன நடக்க வேண்டுமோ அது தானாகவே நடந்து கொண்டே இருக்கும். பாதையில் கிடக்கும் மலர்களுக்கு சமமாக வெற்றி பிராமணர்களை மண்டியிட்டு வரவேற்கிறது. வெற்றி மூர்த்தி இவர் என்னை பயன்படுத்தட்டுமே என்று ஆவாகனம் செய்கிறது. வெற்றியை தான் ஆவாகனம் செய்ய வேண்டியதாக இருக்காது, ஆனால் வெற்றி மூர்த்தியை வெற்றி ஆவாகனம் செய்கிறது. இந்த வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. 2. மாஸ்டர் சர்வசக்திவானின் நினைவின் மூலமாக விக்ன விநாசக் ஆகுங்கள். எப்பொழுதும் எஜமான தன்மை மற்றும் குழந்தை என்பதின் போதையில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களாக அனுபவம் செய்கிறீர்களா? எப்பொழுது விரும்புகிறீர்களோ எஜமான தன்மையின் நிலையில் நிலைத்து விடுங்கள். மேலும் எப்பொழுது விரும்புகிறீர்களோ குழந்தை பருவத்தின் நிலையில் நிலைத்து விடுங்கள். அந்த மாதிரி அனுபவம் இருக்கிறதா? அல்லது நேரம் குழந்தையாக ஆவதற்காக இருந்து அந்த நேரத்தில் எஜமானனாகி விடுகிறீர்களா? மேலும் நேரம் எஜமானனாக ஆவதற்காக இருக்கும் பொழுது அந்த நேரம் குழந்தையாக ஆகிவிடுகிறீர்களா? எப்பொழுது விரும்புகிறீர்களோ எப்படி விரும்புகிறீர்களோ அந்த நிலையில் நிலைத்து விடுகின்ற மாதிரி நிலை இருக்கிறதா? ஏனென்றால் இந்த இரட்டை போதை எப்பொழுதுமே தடையற்றவராக ஆக்கக்கூடியது. எப்பொழுது ஏதாவது தடை வருகிறது என்றால் அந்த நேரத்தில்
எந்த நிலையில் நிலைத்திருக்க வேண்டுமோ அதில் நிலைத்திருக்காத காரணத்தினால் தடை வருகிறது. நீங்கள் விக்ன விநாசக் ஆத்மாக்களா அல்லது விக்னத்திற்கு வசமாகும் ஆத்மாக்களா? என்னுடைய பட்டமே விக்ன விநாசக் தான் என்று எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விக்ன விநாசக் ஆத்மா எப்படி சுயம் தானே விக்னத்தில் வர முடியும்? ஏதாவது எவ்வளவுதான் விக்ன ரூபமாக ஆகி வந்தாலும் நீங்கள் விக்னத்தை விநாசம் செய்வீர்கள். நீங்கள் உங்களுக்காக மட்டும் விக்ன விநாசக் இல்லை, ஆனால் முழு உலகிற்குமே நீங்கள் விக்ன விநாசகர்கள். உலகையே மாற்றுபவர்கள் நீங்கள். சக்தியின் எதிரில் யாராவது எவ்வளவுதான் சக்திசாலியாக இருந்தாலும் அவர் பலகீனமானவராக ஆகிவிடுகிறார். விக்னத்தை பலகீனமானதாக ஆக்கக்கூடியவர் நீங்கள், பலகீனமாகுபவர்கள் இல்லை. எனவே எப்பொழுதும் தன்னுடைய மாஸ்டர் சர்வசக்திவான் சுரூபத்தின் நினைவில் இருங்கள். கேட்பதோ அதிகம், வேறென்ன செய்ய வேண்டும்? ஆக வேண்டும். கேட்பதின் அர்த்தமே ஆவது. அப்படியானால் ஆகிவிட்டீர்களா? தந்தை கூட அந்த மாதிரி சக்திசாலி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். குடும்பத்தில் கூட தந்தைக்கு எந்த குழந்தைகள் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள்? யார் சொற்படி நடப்பவராகவும் தந்தையை பின்பற்றுபவராகவும் இருக்கிறாரோ அவர்தான். அப்படியானால் நீங்கள் யார்? தந்தையை பின்பற்றி நடப்பவர்களா? பின்பற்றி நடப்பது சுலபமாக இருக்கிறது அல்லவா? தந்தை கூறினார், மேலும் குழந்தைகள் செய்தார்கள். யோசிப்பதற்கே அவசியம் இல்லை. செய்பவர் செய்ய வேண்டாமா? நல்லது ஏற்படுமா அல்லது ஏற்படாதா? இப்படி யோசிப்பதற்கே அவசியம் இல்லை. பின்பற்றி செய்வது சுலபம்தான் இல்லையா? ஒவ்வொரு காரியத்திலும் எதை எதை பின்பற்ற வேண்டும், மேலும் எப்படி செய்ய வேண்டும் என்பது அனைவருக்கும் தெளிவாக இருக்கிறது. யார் ஒவ்வொரு அடியிலும் பின்பற்றி நடப்பவராக இருக்கிறாரோ அவருக்கு என்ன போதை இருக்கிறது? ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தின் போதை இருக்கிறது. ஆகுமா அல்லது ஆகாதா என்பதே இல்லை, நிச்சயிக்கப்பட்டது. ஏனென்றால் சென்ற கல்பத்திலும் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்தது இல்லையா? பாண்டவர்கள் என்ன செய்தார்கள்? பகவானின் வழிப்படி நடந்தார்கள், அதாவது பின்பற்றி நடந்தார்கள். அதனால் வெற்றி கிடைத்தது. அதே சென்ற கல்பத்தை சேர்ந்தவர்கள்தான் இல்லையா? இந்த நிச்சயம் இயல்பாகவே போதையை ஏற்படுத்துகிறது. எந்த விஷயமும் கடினமாக இருக்காது. அப்படி எப்பொழுதுமே சகஜமாக மற்றும் உயர்ந்த பிராப்தியின் அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். எஜமானன் நான் தான், குழந்தையாகவும் இருக்கிறேன் என்ற இரட்டை போதையை நேரத்திற்கு ஏற்றவாறு நடைமுறையில் கொண்டு வாருங்கள். எப்பொழுதாவது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட குஷி குறைய வேண்டாம். எப்பொழுதும் குஷியாக இருங்கள். நல்லது. வரதானம்: ஆன்மீக போதை மூலமாக துக்கம், அமைதியின்மையின் பெயர் அடையாளத்தையும் முடிவு கட்டக்கூடிய அனைத்து பிராப்தி சுரூபமானவர் ஆகுங்கள். ஆன்மீக போதையில் இருப்பது என்றால் காரியங்கள் செய்து கொண்டே போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஆத்மாவை பார்ப்பது மற்றும் ஆத்மா அபிமானியாக இருப்பது. இந்த போதையில் இருப்பதினால் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் ஏற்படும். பிராப்தி சொரூபமாக ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய ஆத்மாவின் அனைத்து துக்கமும் விலகிவிடும். துக்கம், அமைதியின்மையின் பெயர் அடையாளமும் இருக்காது. ஏனென்றால் துக்கம் மற்றும் அமைதியின்மையின் உற்பத்தி தூய்மையின்மையினால் ஏற்படுகிறது. எங்கு தூய்மையின்மை இல்லையோ அங்கு துக்கம், அமைதியின்மை எங்கிருந்து வரும்? யார் தூய்மையான ஆத்மாக்களோ அவர்களிடம் சுகம் மற்றும் அமைதி இயல்பாகவே இருக்கிறது. ஸ்லோகன்: யார் எப்பொழுதும் ஒருவரின் அன்பிலேயே மூழ்கி இருக்கிறாரோ அவர்தான் தடையற்றவராக ஆகிறார். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।